தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தின் முதுகெலும்பாக விளங்கும் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் மாநிலம் தழுவிய போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். காலமுறை ஊதியம், ஓய்வூதிய உயர்வு மற்றும் 60,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளது. தேர்தல் வாக்குறுதி 10/313 கொடுத்த மாதிரி, அதாவது 2021 நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை காலமுறையாதி ஊதியம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்று வரை 4.25 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. சத்துணவு ஊழியர்கள் சொற்ப ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்ப அந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில கூட இல்லை. என நீங்க தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி எங்களுடைய மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உடனடியாக எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இன்னும் போராட்டம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நான் ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை சத்துணவு ஊழியருக்கு காலமுதியத்தை அறிவிப்படும் சொன்னாரு. இப்ப 4.5 ஆண்டு காலம் ஆயுமே இன்னமே எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஜேடிஏ கூட ஜனவரி 3ஆம் தேதி அறிவிச்ச ஒரு முதல்வர் சத்துணவு ஊழியர்கள் கண்டுக்கவே இல்லை. அதனால நாங்க ஒரு மாசமாவே தலைமைச் செயலகத்துக்கு சொல்லியாச்சு நாங்க தொடர்முறையில் செய்வோம்னு. அப்பவுமே அதுக்கு உண்டான நடவடிக்கை முதல்வர் எடுக்காதனாலதான் இன்னைக்கு தொடர்முறையெல்லாம் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க மாநிலத்தை கட்டுப்பட்டு என்ன முடிவு பண்றதுன்னு யோசிப்போம். இல்லைன்னா இதுவரை தொடர்முறையில தான் நடத்தும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கடந்த 19ஆம் தேதி அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தமிழகம் முழுவதும் சுமார் 71,000 ஊழியர்கள் 4 நாள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 2021 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தங்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் 6,750 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி அரசு உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.